அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதென தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் காணலாம். எதையும் மூடி மறைக்கிற பழக்கம் திமுக கிடையாது. அதனால எங்கள் தளபதி எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு டெய்லி பத்திரிகையில் வருது. அதையெல்லாம் வந்த பிறகு ப்ரெஸ்ஸை மீட் பண்ண போறாரு. போகும்போதும் மீட் பண்ணிட்டு தான் போனாரு. வரும்போது உங்களை மீட் பண்ணுவாரு. என்னென்ன சாதித்திருக்காரு என்று சொல்லுவார். அது வழக்கமாக எதிர்கட்சியிலே சாட்டப்படுகிற குற்றச்சாட்டு. மணிப்பூரில் நடக்கிறது போது இங்கே நடந்திருக்கு. மற்ற மாநிலங்களில் நடக்கிற போது, உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற போது இங்கே நடந்திருக்கு. குஜராத்தில் நடந்தது போல இங்கே நடந்திருக்கு. ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை காட்ட சொல்லுவேன். வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோன்னு பேசுறாரு தவிர இவருடைய ஆட்சியில் இருந்ததை விட சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்று அகில இந்திய அளவில் இருக்கிற கிரைம் ரிப்போர்ட் கூறுகிறது. அவர் எவ்வளவு என்ன கஜானாவை காலி பண்ணாரு? இவர் வித்துட்டு மொத்தத்தையும் கஜானாவை காலி பண்ணிட்டு போனார். இவர் ஒரு 40 கோடி ரூபாயில் ஒரு ஏசியாவே பாராட்டுகிற அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்தி இந்தியா உலகம் பூரா பாராட்டுக்குது. ஆசியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடத்தி அந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்துருக்காரு. இவங்க ஆட்சியில் செய்ய முடியல. அதனால வயிற்றுச்சின் காரணமாக பேசத்தான் செய்வாங்க. திமுக கூட்டணி நீடிக்குமா சார்? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நீடிக்கும் உறுதியாக நீடிக்கும். யாருக்கும் எந்த சந்தேகம் வேணும்.